ஆசிய சர்வதேச ஊழியர் ஐக்கியத்தின் முன்னணி தலைவர்களே, ஊழியர்களே, மண்டல ஒருங்கிணைப்பாளர்களே மற்றும் தென் சென்னை ஊழியர் ஐக்கியத்தின் அறங்காவலர்களே, ஊழியர்களே, சென்னை பூர்ண சுவிசேஷ ஊழியர் ஐக்கியத்தின் தலைவர்களே, ஊழியர்களே, சுகந்த வாசனை திருச்சபைகளின் போதகர்களே, விசுவாசிகளே, அனைத்து சபை அங்கத்தினர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனும் பிரதம பேராயரும் ஆசிய சர்வதேச ஊழியர் ஐக்கியத்தின் ஸ்தாபகருமாகிய கனத்துக்கும் மரியாதைக்குரிய ஐயா தயானந்தன் அவர்கள் நேற்றைய தினம் 27/6/2025 அதிகாலை 5 மணிக்கு இம்மண்ணுலக வாழ்க்கைக்கு வந்தனம் சொல்லிவிட்டு விண்ணுலகத்துக்கு கடந்து போய் இருக்கிறார். இவர் ஒரு தேவனுடைய மனிதர், இவர் ஒரு பரிசுத்தவான். இவருடைய பிரிவு அநேகருக்கு துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனாலும் அவர் தேவனோடு போய் இருக்கிறார் என்கின்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கிறது. இவருடைய நல் அடக்க ஆராதனை உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கென்று செவ்வாய்க்கிழமை 1 மணிக்கு புதுவாழ்வு பேராலயத்தில் இருந்து 13வது தெரு குறுக்கு தெரு நியூ காலனி குரோம்பேட்டை என்ற விலாசத்திலிருந்து புறப்பட்டு தாம்பரத்தில் உள்ள கல்லறைக்கு வந்து சேர்ந்து 5 மணிக்கு நல்லடக்கம் நடைபெறும். ஆகவே இதை பார்க்கிற நீங்கள் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். பவுல் சொன்னது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அது வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னது போல கர்த்தருடைய தாசன் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்திருக்கிறார். அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறிவிட்டது. தன்னுடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அவர் விட்டு சென்ற ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி, இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.